ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இஎன்டி ப்ராப்ளமும், உங்களோட சகோதர உறவுகள்ல ஒரு பிரச்சனையும் குடுத்துக்கிட்டு இருந்தாரு. டெலிகம்யூனிகேஷன்ல நெறைய பிரச்சனைய லேக் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது யார் கூடயாவது சேட் பண்ணுவீங்க. அது கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல லீட் ஆயி ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷமும் கன்டின்யூ ஆகப்போகுது. 2026ல. ஏன்னா டிசம்பர்ல தான் கேது வந்து பெயர்ச்சி ஆவாரு. ஸோ அதனால இந்த விஷயங்கள்ல, முக்கியமா அடுத்தவங்களோட நீங்க கம்யூனிகேட் பண்ற விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். யார் கூடயாவது சேட் பண்ணும்போது கவனமா சேட் பண்ணுங்க. அதே போல உங்களோட சகோதர உறவுகள்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா பேசி சரி பண்ணிக்கிங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான அறிவுரையாக உங்களுக்கு சொல்லப்படுது. அதே போல ராசிக்கு 9ல இருக்கக்கூடிய ராகு தகப்பனாருடைய உடல் நலத்துல தொந்தரவு தருவாரு. அவங்களுக்கும் நமக்கு உண்டான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். வெளியில கோயில்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடிய தன்மை இருந்ததுன்னா, அதை வந்து ஒரு கவனமா பிளான் பண்ணிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. ராசிக்கு 10ல் அமர்ந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் விஷயங்கள்ல கொஞ்சம் மந்தத்தன்மையை ஏற்படுத்தி அப்புறம் அதை சரி பண்ணி கொடுப்பாரு. எப்பவுமே ராசிக்கு 10ல் 11ல் சனி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பீரியட் தான். இப்போ வந்து 10ல் உட்காந்துருக்கிற சனி பகவான் கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுப்பாரு. ஏன்னா சனி அப்படின்னாலே மந்தன் தானே. அப்போ அவர் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுத்து அப்புறம் அந்த தொழிலை சரி பண்ணக்கூடிய அமைப்பை வந்து கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி இவ்வளோ நாளாக ராசிக்கு 7ஆம் இடத்தை வந்து குரு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 8ஆம் இடத்துக்கு பார்வையை வந்து செலுத்த போறாரு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த பீரியட் இருக்கும் அப்படிங்கிறத